ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃபில்டர்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ரீஸ் பேனல்ஸ். ஃப்ரீஸ் பேனல்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் அதோட யூசஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய டேட்டா இருக்குது. இப்போ நான் இந்த டேட்டா சரிங்களா, இந்த டேட்டா அதாவது H52 அப்படிங்கிற டேட்டாவில் நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹெட்டிங் தெரியணும். ஹெட்டிங் என்ன ஹெட்டிங்கில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு நீங்கள் திரும்ப மேலே போகணும். மேலே போயிட்டு கிராஸ் சேல், இது நம்ம கிராஸ் சேல் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி நீங்கள் நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ரோ இப்படி ஸ்க்ரோல் ஆகாமல் அது அங்கேயே ஸ்டாப் ஆகி ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும். அப்படின்னா அதுதான் இந்த ஃப்ரீசிங் பேனல்ஸ். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வியூ போய்க்கலாம். வியூவில் விண்டோஸ் அப்படிங்கிற குரூப்புக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீஸ் பேனல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் ஃப்ரீஸ் டாப் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நீங்கள் மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோ அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் நம்ம ஹெட்டிங் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலம் ஃப்ரீஸ் பண்ணணுன்னாலுமே சேம் ஃப்ரீஸ் பேனல்ஸ். ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் இப்போ நம்ம அப்படியே ரைட் சைட் போனோம்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஃப்ரீஸ் ஆக வேணாம், இதை அன்ஃப்ரீஸ் பண்ணணும்னா சேம் போயிட்டு இதே ஆப்ஷன் அதாவது வியூ டேப்பில் ஃப்ரீஸ் பேனல்ஸில் அன்ஃப்ரீஸ் பேனல்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீசிங் டூல்ஸும், ஃப்ரீசிங் ரோஸ், ஃப்ரீசிங் காலம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அன்ஃப்ரீஸ் ஆயிடும் சரிங்களா. அது இல்லாமல் போயிடும். சரி, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ இந்த இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஓகே. ஃபஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது செக்மெண்ட்ஸ், கண்ட்ரி, ப்ராடக்ட்ஸ், இது மூணுமே எனக்கு ஃப்ரீஸ் ஆகணும். இந்த 3 காலம் ஃப்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு காலம் சூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கலர் பண்ணிக்கலாமா? கலர் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 2 ரோவும் ஃப்ரீஸ் ஆகணும், ஃபஸ்ட் 3 காலம் ஃப்ரீஸ் ஆகணும். இப்படி நம்ம குறிச்ச இடத்துல நமக்கு ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ரோவும் ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கு லெஃப்ட் இருக்கக்கூடிய எல்லா காலமும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிரும் சரிங்களா. இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணும்போது சரி, நம்ம இந்த செல்லை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வியூ போய்க்கலாம். வியூவில் ஃப்ரீஸ் பேனல்ஸில் பாருங்கள், ஃப்ரீஸ் பேனல்ஸ்ங்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இந்த ஃப்ரீஸ் பேனல்ஸில் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் இப்போ டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ரோ அப்படி கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அட் தி சேம் டைம் காலமும் ஃபஸ்ட்டு 3 காலம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இப்போ பண்ண ஃப்ரீஸரை அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி வியூ டேப் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பேனல்ஸில் அன்ஃப்ரீஸ் பேனல்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் சரிங்களா. இதே டேட்டா வச்சு நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த F அப்படிங்கக்கூடிய இந்த காலமை செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ நான் ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனை அதாவது வியூவில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு டேட்டா 2 ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போ ஒரே எக்ஸல் ஷீட்டில் ஒரே ஒர்க் புக்கில் நமக்கு 2 ஷீட் இருக்கும் சரிங்களா. 2 தனித்தனியாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனாகவும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.